வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சி இலங்கை பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச மற்றும் அவரது சகோதரர் ஜோசித ராஜபக்ச ஆகியோருக்கு அண்மையில் அழைப்பு. பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை சபாநாயகர் முறையற்ற வகையில் புறக்கணித்ததாக பாரதூர குற்றம் என்று ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. கைது செய்யப்பட்டுள்ள மனம்பெரிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காலகட்டத்தில் நடந்த பல கடத்தல்கள் மற்றும் கொலைகளுடன் தொடர்புடையதாக தகவல். போதைப் பொருள் கொள்கலனை மறைத்து வைத்திருந்த சம்பத் மனம்பேரி தொடர்பில் நாமல் ராஜபக்ச மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இடையே கடும் வாக்குவாதம். இனி விரிவான செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியின் வஜ்ர அபிவர்த்தனை இலங்கை பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச மற்றும் அவரது சகோதரர் ஜோசித ராஜபக்ச ஆகியோருக்கு அண்மையில் அழைப்பு விடுத்துள்ளார். தென்னிலங்கை ஊடக செய்திகளின்படி இந்த அழைப்பு ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக விடுக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் நாமல் ஜோசித மற்றும் வஜ்ர அபிவர்த்தன மூவரும் கலந்து கொண்ட திருமண விழாவில் வழங்கப்பட்டுள்ளது. அப்போது வஜ்ர அபிவர்த்தன நாமல் ராஜபக்சவிடம் அழைப்பு கடிதம் என்னிடம் உள்ளது. அதன்படி ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்று கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆனால் நாமல் ராஜபக்ச வெளிநாடு செல்ல வேண்டிய காரணத்தினால் விழாவில் பங்கேற்க முடியாது என்றும் எதிர்காலத்தில் வேறு வாய்ப்புகளை பரிசீலிப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். அதேபோல் ஜோசித ராஜபக்சவும் அழைப்பை ஏற்றுக்கொண்டாலும் கலந்து கொள்ள இயலாது என்று தெரிவித்தார். இதன் விளைவாக ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு விழாவில் நாமல் ஜோசித ராஜபக்ச இருவரும் பங்கேற்கவில்லை. ஆனால் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். பாதுகாப்பு பிரதியமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை சபாநாயகர் முறையற்ற வகையில் புறக்கணித்தது பாரதூர குற்றம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் களத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றிய போது சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன நிலையில் கட்டளையை மீறி நடந்து கொண்டதால் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை விரைவில் கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். அவர் மேலும் கூறிய போது பாராளுமன்ற நடவடிக்கைகள் நிலையீர் கட்டளைகளின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஒரே விஷயத்தை 2 முறை அறிவிப்பது நிலையீர் கட்டளை 76ல் 1க்கு விரோதமாகும். பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை புறக்கணிக்க சபாநாயகருக்கு சட்ட அடிப்படை எதுவும் இல்லை. சட்டமா அதிபர் கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி அன்று வழங்கிய அறிக்கையில் நம்பிக்கையில்லா பிரேரணையால் எந்தவித சட்ட பாதிப்பும் இல்லை, குற்றவியல் வழக்குகளும் இடையூறு இல்லை, ஆகவே நடவடிக்கைகளை மேற்கொள்ளாம் என்று தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். பாராளுமன்ற செயலாளர் சபையும் கடந்த 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் சபாநாயகருக்கு சமர்ப்பித்த அறிக்கைகளில் பிரேரணையை புறக்கணிக்குமாறு எங்கும் குறிப்பிடப்படவில்லை. மாறாக அதை முன்னெடுத்து செல்லலாம் என்று பரிந்துரைத்திருந்தது. இவ்வாறான சூழலில் சபாநாயகர் நிலையீர் கட்டளையை மீறி சிறுபிள்ளை போல் செயல்படுகின்றார். அவரிடம் நடுநிலைமை இல்லை. பாராளுமன்ற சுயாதீனத்தை அளித்துள்ளார். எனவே சபாநாயகர் பதவிக்கு அவர் தகுதியற்றவர் என்று அஜித் பி பெரேரா கடுமையாக விமர்சித்தார். மேலும் முன்னாள் சபாநாயகரான RS போல்பொல, செர்ஜி கொரையா, HM பாக்கீர் மாகாத், HM மொஹாமட் மற்றும் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன் ஆகியோருக்கு எதிராகவும் முன்னர் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்டதையும் குறிப்பிட்டிருந்தார். இலங்கையை தற்போதைய அரசாங்கம் குழு அரசாங்கம் மாறி வருகிறது என்று நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியிருந்தார். நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய போது அவர் இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார். நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்த போது இந்த நாட்டில் பல கதையிழந்த அரசுகள் இருந்துள்ளது. ஆனால் அதிகமாக கதையிழந்து அதிகமான பொய்களை கூறி மக்களை ஏமாற்றிய அரசாங்கம் என்பதில் இன்றைய ஆட்சி முன்னிலை வகிக்கின்றது. தங்களின் தவறுகளை மறைக்க அரசாங்கம் தொடர்ந்தும் பிறரை குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கின்றது. ஆனால் ஒருவர் மீது விரலை நீட்டும் போது மற்ற 4 விரல்களும் உங்களையே சுட்டிக்காட்டுகின்றன என்பதை மறக்க கூடாது. நாமல் ராஜபக்ச தனது உரையில் போதைப்பொருள் கடத்தல் சம்பவத்தையும் சுட்டிக்காட்டினார். சமீபத்தில் புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் ஈரான் டெஹ்ரான் நகரத்திலிருந்து போதைப்பொருள் கொள்கலன் வருவதாக தெரிய வந்தது. ஆனால் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு பரிசோதனை மேற்கொண்ட போதும் அந்த கொள்கலன் சோதனையின்றி வெளியில் சென்று விட்டது. அப்படியானால் பரிசோதனை செய்யப்படாத பிற கொள்கலன்களில் என்ன இருக்கின்றன, யாருக்கு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது என்று அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த விவகாரம் குறித்து தகவல் வெளிப்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மீது விசாரணை நடத்தினீர்கள். ஆனால் அந்த கொள்கலனை வெளியே அனுமதித்த அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தற்போதைய அரசாங்கத்தினர் தங்களது அரசாங்கத்தை வைத்துக் கொண்டு துறைமுகங்களில் இருந்து வெளியான கொள்கலன்கள் தொடர்பாக தம் மீது குற்றம் சுமத்தி வருவதாக தெரிவித்த நாமல் ராஜபக்ச, புலனாய்வு தகவல் கிடைக்கப்பெற்ற போதிலும் ஏன் அந்த கொள்கலன்கள் தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். இது பழைய அரசியல் முறையில் தொடரும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் காலம் மாறிவிட்டது. புலனாய்வு தகவல் இருந்தும் துறைமுக அதிகாரிகளின் கீழ் இருந்த கொள்கலன் எவ்வாறு சோதனையின்றி வெளியேறியது என்பதை இந்த அரசாங்கம் விளக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதேவேளை நாடாளுமன்ற அமர்வில் நாமல் ராஜபக்ச மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவுக்கு இடையில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. போதைப்பொருள் கொள்கலனை மறைத்து வைத்திருந்த சம்பத் மனம்பேரி மொட்டு கட்சியின் அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் இணைப்பு செயலாளரும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார்.
இதன்போது நாமல் ராஜபக்ச போதைப்பொருள் கொள்கலன் அரசாங்கத்தின் காலத்தில் கொண்டுவரப்பட்டதாகவும் அதை மறைத்துக் கொள்வதற்காக அரசாங்கத்தின் பழியினை எம்பக்கம் சாற்றுவதாகவும் சுட்டிக்காட்டினார். அவர் உரையாற்றிய பின்னர் பதிலளிக்கும் வகையில் கருத்துரைத்து அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்த கருத்தை அடுத்தே வாக்குவாதம் முற்றிய நிலையில் குழப்பம் ஏற்பட்டிருந்தது. உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் தொடர்பான முன் எச்சரிக்கைகளை புறக்கணித்து 2 புலனாய்வு அதிகாரிகளை தற்போதைய அரசாங்கம் உயர் பதவிகளில் நியமித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து முன் தகவல்கள் இருந்தும் அதை புறக்கணித்த 2 புலனாய்வு அதிகாரிகளுக்கு ஏற்கனவே தகவல் கிடைத்திருந்தது. தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களில் சிலர் கண்டறியப்பட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டியிருந்தது. மேலும் இந்த தாக்குதல்களுக்கு பொறுப்பான முன்னாள் போலீஸ் அதிபர்கள் இருவர் தற்போது சிறையில் உள்ளனர். இத்தகைய சூழலில் முன் எச்சரிக்கைகளை புறக்கணித்த அதிகாரிகளை உயர்ந்த பதவிகளில் நியமித்திருப்பது கவலைக்கிடமானது என்று நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியிருந்தார். இதேவேளை தென்னிலங்கையில் போதைப்பொருள் விவகாரங்கள் பாரிய அதிர்வலைகளை கிளப்பி வருகிறது. குறித்த விவகாரம் தொடர்பாக முக்கிய சந்தேக நபரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பணியாளராக இருந்த சம்பத் மனப்பேரி கைது செய்யப்பட்டார். அந்த கைதின் பின்னர் இந்த நாட்டில் இயங்கும் பாதாள உலக குழு கும்பல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பின் சிக்கலான தன்மை குறித்து பல புதிய விவரங்கள் வெளியாகி வருகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் பாதுகாப்பு பணியில் மனப்பேறு ஈடுபட்டிருந்த காலகட்டத்தில் நடந்த பல கடத்தல் மற்றும் கொலைகளுடன் அவரது பெயர் தொடர்பு பட்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாராளுமன்றத்தின் தினசரி கேள்வி நேரத்தின் நிலைய கட்டளை 27-2 அடிப்படையில் சபாநாயகருடன் அடிக்கடி வாக்குவாதம் செய்யும் எதிர்க்கட்சித் தலைவர் அண்மையில் தெற்கில் கைப்பற்றப்பட்ட ஐஸ் போதைப்பொருள் குறித்து ஒரு கேள்வியும் எழுப்பாதது சந்தேகத்திற்குரியதாக இருப்பதாக சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க குற்றம் சாட்டினார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றிய அவர், தங்காலை பகுதியில் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் தொடர்பாக பாரிய சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த வழக்கில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பிரதான அமைச்சரின் ஒருங்கிணைப்பு செயலாளரான மனப்பேரி கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருள் விவகாரம் தொடர்பான தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. விரைவில் பல உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரும். மேலும் நாமல் ராஜபக்ச நாங்கள் இல்லாத நேரத்தில் சபையில் அரசாங்கத்தை குற்றம் சாட்டுகின்றார். ஆனால் நாங்கள் வந்துவிட்டால் அவர் வெளியேறி விடுகின்றார். அரசாங்கம் மீது குற்றம் சுமத்துவதற்கு பதிலாக உண்மை வெளிவரும் வரை காத்திருக்க வேண்டும். ஊடக சந்திப்புகளும் கண்காட்சிகளும் நடத்தி அரசை நிர்வகிக்கவில்லை. அதற்கான மனநிலையும் எமக்கு இல்லை. ஊடகங்கள் இந்தோனேஷியாவில் பாதாள குழுக்களை கைது செய்ததா? ஊடகங்கள் தான் தங்காலை பகுதியில் போதைப் பொருளை கண்டுபிடித்ததா? எமது அரசாங்கமே இதனை செய்துள்ளது. நாங்கள் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம். எதிர்க்கட்சியினர் எமக்கு நினைவூட்ட தேவையில்லை என்றார். வெளிநாட்டில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர் ஒருவர் பணியின் போது உயிரிழந்தால் அவரது குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகை 20 லட்சம் ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலான சந்திப்பில் அதன் தலைவர் கோசல விக்ரமசிங்கே இவ்வாறு தெரிவித்துள்ளார். முன்னதாக வெளிநாட்டில் பணியாற்றும் போது மரணம் ஏற்பட்டால் குடும்பத்தினருக்கு 6 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்ட நிலையில் தற்போது அது மேலும் 14 லட்சம் ரூபாவாக சேர்த்து மொத்தம் 20 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் வெளிநாட்டு ஊழியர்களின் கணவர் அல்லது மனைவி தொழில் தொடங்குவதற்கான கடன் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் சிறுவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை அதிகரிக்கப்பட உள்ளதாகவும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேவேளை இந்த ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் வரை வெளிநாட்டு தொழிலாளர்கள் 5.1 பில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை நாட்டுக்கு அனுப்பியுள்ளதாகவும் ஆண்டு இறுதிக்குள் அது 7.2 பில்லியன் டாலர்கள் வரை உயரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தற்போது 2,26,240 இளைஞர்கள் வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் அதே நேரம் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கையை 3 லட்சத்தை அண்மிக்கும் என்றும் கோசல விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார்.